ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நகமும் சதையும் போல அந்த திமுக காங்கிரஸுடைய கூட்டணி அப்படின்றது இருக்கு இல்லையா, எவங்கன்னு பட்டுச்சோ தெரில, கீரியும் பாம்புமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போ இந்த 2026 எலெக்ஷன் அப்படின்ற பேச்சு தமிழ்நாடு அரசியல் களம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பேசப்பட ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இந்த டைம் வந்துட்டு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரணும் அப்படின்ற கோரிக்கையை அழுத்தம் திருத்தமா முன்வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்த் சைட்ஸ் இருக்கு இல்லையா, நார்த் சைட்லாம் வந்து பெரும்பாலும் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சிக்கு கூட்டணி மூலியமா ஆதரவு அப்படின்றது தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆதரவுக்கான பிரதிபலனாகவும் அந்த ஆதரவுக்கான கைமாறாகவும் வந்துட்டு பார்த்தோம்னா, அந்த மாநில கட்சி அப்படின்றத அந்த மாநில கட்சியை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய தலைவரோ இல்ல பொதுச் செயலாளரோ அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்வரா இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த கட்சியில இருக்கக்கூடிய அதிக தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய கட்சி இல்ல அந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணும் போதே பார்த்தோம்னா, ஜெயிச்சா நீங்க முதலமைச்சர், எங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒத்துக்கிட்டு தான் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, எலெக்ஷனே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த மாநிலத்தில் அந்த கட்சிகள் கூட்டணி மூலியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா நார்த் சைடில் காலங்காலமாக இருக்குது. அதனால வந்துட்டு பார்த்தோம்னா பெரிய அளவில் அங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணல. அதே ஃபார்முலாவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணும்போது தான் அதை திமுகவும் அதிமுகவும் ஏற்றுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நாங்கள் தானே மாநில கட்சி, எங்ககிட்ட தான் பவர் இருக்குது, நீங்கள் தான் எங்கள் கூட கூட்டணி வரீங்களே தவிர நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வரல. அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய நீங்கள் எம்எல்ஏவை இருக்கலாமே தவிர அமைச்சராவோ துணை முதலமைச்சராவோ ஆகணும்னு ஆசைப்படுறதெல்லாம் தப்பு அப்படின்ற பாணியில தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாய் வார்த்தையா மாறி கூட்டணியே கலைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இப்ப வந்து நிக்குது. அதுவும் மதுரை வடக்கு தொகுதி இருக்கு இல்லையா, மதுரை வடக்கு தொகுதியை வந்துட்டு நாங்க டெஃபினட்டா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் சொல்ல, உங்களுக்கு தான் பூத் கமிட்டிக்கு போடுறதுக்கே மெம்பர்ஸ் இல்லையே, உங்களுக்கு மதுரை வடக்கு ஒண்ணுதான் குறைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு கை கலப்பாகாத குறையா வந்துட்டு பார்த்தோம்னா வாய்க்கலப்பு ஆகிக்கிட்டு இருக்கு மதுரை வடக்கு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் நடக்குது திமுக காங்கிரஸ்குள்ள, அதை தாண்டி வந்துட்டு லாஸ்ட் வீக்ல தான் கனிமொழி ராகுல் காந்தி எல்லாம் மீட் பண்ணி பேசியிருந்தாங்க. இருந்தாலும் ஏன் வந்துட்டு இங்க தொடர்ந்து இப்படி ஒரு மோதல் போக்கு அப்படின்றது நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே 4 முனை போட்டி அப்படின்றது உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுகவினுடைய வலுவான கூட்டணி, இன்னொரு பக்கம் திமுகவினுடைய வலுவான கூட்டணி, நாம் தமிழர் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சிகள் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அனௌன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம்னா காங்கிரஸ் இருக்கு இல்லையா, காங்கிரஸும் திமுகவும் கடந்த எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம்னா நல்ல முறையில் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்தியா கூட்டணியிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு அப்படின்றது மூலியமெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. திடுப்புட வந்துட்டு தாவேக்கா இருக்கு இல்லையா, எங்க கூட கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு விசிகா காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுக்கு வலை விரிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விசிகா வந்துட்டு இதை பெருசா கண்டுக்கல அப்படின்னாலும் அந்த ஒரு வாக்குறுதி காங்கிரஸ் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வந்துட்டு என்னதான் திமுகவுக்கு முக்கிய வேலை பார்த்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய சீட்டு தான். பட் அங்க போனோம்னா அமைச்சரவை பதவி, துணை முதலமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரி கிடைக்குது. அதை தாண்டி வந்துட்டு கேரளா இருக்கு இல்லையா, கேரளா புதுச்சேரியிலையும் துவண்டு போயிருக்கக்கூடிய காங்கிரஸை தூக்கி நிறுத்துறதுக்கு விஜய் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் எனர்ஜி மாதிரி காங்கிரஸ் கண்ணுக்கு படுறாரு அப்படின்னு சொல்லலாம். என்ன இருந்தாலும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு நம்ம விஜய் கூட போயிட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அப்படின்றது கலைஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய 2029 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அப்ப வந்துட்டு அது நமக்கு நெருக்கடியா மாறிடும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் காங்கிரஸ் கண் அந்த வாக்குறுதி உறுத்தினாலும் கண்ணை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கு காங்கிரஸ். பட் என்னதான் தலைமை வந்துட்டு அமைதியா இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, தலைவரே 29 அப்புறம் பார்ப்போம், விஜய் இருக்கார் இல்லையா, அவரை வச்சு இந்த 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுவோம்
பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் ஆண்டுக்கிட்டு இருந்த பார்ட்டி இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா அண்டிக்கிட்டு இருக்கோம் திமுகவோட. ஸோ இந்த வாய்ப்பை விட்டோம்னா வேற நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி வந்துட்டு தாவேக்காவோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் இவங்கள மாதிரியான ஆட்களை தான் வந்துட்டு பார்த்தோம்னா மதுரை வடக்குல எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கோ தளபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு குறிப்பிட்டு அவங்க எம்பி ஆயிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகலனா என்ன ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்துட்டு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த டைம் இவங்களுக்கு போட்டி போறதுக்கு சீட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. அதுதான் இப்ப மதுரை வடக்க காங்கிரஸ் கேட்கறதுக்கு முக்கியமான விஷயமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எங்களை வந்துட்டு விமர்சனம் பண்ணதோட மட்டும் இல்லாம காங்கிரஸுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தொகுதிக்கு 3000-4000 ஓட்டு தான் இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுடைய பொதுச் செயலாளரான துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவரே வந்துட்டு வெறும் 700 வாக்கு வித்தியாசத்துல தான் வின் பண்ணியிருந்தாரு. அதனால காங்கிரஸ் ஓட்டு இல்லைன்னா உங்க பொதுச் செயலாளரே தோத்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பதிலடி தந்ததோட மட்டும் இல்லாம மதுரை வடக்கு மாவட்ட அந்த தொகுதி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு போஸ்டர்லாம் ஓட்டினாங்க காங்கிரஸ். ஸோ இது வந்துட்டு திமுக விசஸ் காங்கிரஸ் அப்படின்ற பிரச்சனையை ரொம்ப பெரிய அளவில் பெருசுபடுத்திருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இன்னைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாணிக்கம் தாகூர் இருக்கார் இல்லையா, நாங்கள் டெஃபினட்டா மதுரை வடக்க கேட்போம். எங்க கட்சியினுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் இல்லையா, அவர்கிட்டையும் இந்த கருத்தை நான் முன்னெடுத்து வச்சிருக்கேன். காங்கிரஸ் வந்துட்டு வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போகாது, திருப்பியும் அடிக்கும், காங்கிரஸ்காரனுக்கும் தன்மானம் இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்லி கண்டிப்பா எங்களுக்கு மதுரை வடக்கு வேணும் அப்படின்னு அந்த தொகுதியை கேட்டிருக்காரு. பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு திட்டம் போட்டே முறிக்கணும், அதை முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திமுகவுடைய தலைவரான ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் டெல்லிக்கு பறந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியா இருந்தாலும் மதுரை வடக்கு தொகுதியில இப்ப எக்கச்சக்கமான வாய்ச்சண்டை அப்படின்றது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில போய்கிட்டு இருக்கான். ஸோ என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மதுரை வடக்கு அப்படின்றது காங்கிரஸுக்கு போனா அதுக்கு காங்கிரஸுக்கு சாதகமா இருக்குமா, அப்படி ஒருவேளை போட்டி போட்டு சண்டை போட்டு மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரஸ் வாங்கினாலும் அங்க காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.